on to our chief guest of the day, an actor, an anchor, but a very household favorite for many, Mr. Azhar. A very popular face among kids, adults alike, Mr. Azhar has been in the media industry for over the past decade, making his presence in various TV channels and shows. Vanakkam Tamila and Sun Singer in Sun TV, Taya Tarama, Pattukada Pattinama, Sun Kudumam are prominent spaces that made waves with his talent. He has also acted in various TV serials like Roja, Chitti 2, Andeva, to name a few. He is also a very known name among YouTube channels. Behind Woods, Galata, Cine Ulagam and IBC Tamil are all his playgrounds. We are very glad to have you here with us today, sir. As a multidisciplinary artist himself, he is graciously accepted to view, engage and encourage our children today. Can we all put our hands together to welcome Mr. Azhar to speak a few words for this evening? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் கூட்டமா இருக்கும்னு நினைச்சேன். தமிழ்ல பேசுவாங்க, தப்பு இல்ல. தமிழ்ல தானே, நான் தமிழ்ல தான் பேசுவேன். பண்ற ஷோ வணக்கம் தமிழ்ல பேசுற மாதிரி தான். இப்படி தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். நிறைய சொன்னாங்க, நானும் சொல்லிக்கிறேன் என்னை பத்தி. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். ஐ எம் டூயிங் ஷோஸ் ஃபார் அரௌண்ட் 15 years in the television industries and starting from நிறைய தூர்தர்ஷன், நிறைய சின்ன சின்ன சேனல்ஸ் and followed by விஜய் டிவி, கலைஞர் டிவி and of course சன் டிவில ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 ஷோஸ் பண்ணியிருப்பேன் சன் டிவில மட்டுமே. நிறைய பேர் எல்லாரும் வேலைக்கு போறதுனால காலையில அந்த வணக்கம் தமிழ் ஷோ மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய சீரியல்ஸ், நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பேன். தாயா தரமான ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். நிறைய மாமியார் மருமகள் வந்து சண்டை மூட்டி விடுவேன், அந்த ஷோவும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ரீசென்ட்லி விஜய் டிவில பொன்னி அப்படிங்கிற சீரியல்ல வந்து பண்ணியிருந்தேன், பார்த்துருக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப்லயும் இப்போ வந்து போல கெட்டப்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆங்கர் அசார் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க, பல கெட்டப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஷோல நிறைய பஞ்ச் எல்லாம் சொல்லி எனக்கு பழக்கம். ஸோ இங்க வந்த உடனே தானாட்டே ஒரு பஞ்ச் வந்துருச்சு. அதாவது ஆமா வந்துருச்சு. அதாவது சினிமாக்கு முக்கியம் பாட்டு, வாழ்க்கைக்கே முக்கியம் ஆர்ட். அது ஏதும் கீழே விழுந்த இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நல்ல வேலை பின்னாடி இருக்காரு, எல்லாம் தூக்கி அடிச்சிருப்பாரு போல. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலா நான் ஏதோ அழகுக்காக கடையில வாங்கி வச்சு மாட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன் போட்டோஸ்லாம். நீங்க வந்தவங்க சார் சொன்னாரு, இல்ல எல்லாமே வந்து சின்ன பசங்க வந்து வரைஞ்சது அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஆக்சுவலா அந்த பொண்ணுலாம் நான் ஷாக் ஆகிட்டேன். உண்மையா நீதான் வரைஞ்ச? இப்ப கூட எனக்கு டவுட் இருக்கு, நீதான் வரைஞ்சிருக்க. ஓகே, நம்புறேன் ஃபார் ஷோர். ஏன்னா சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே இவ்வளவு அழகா வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பசங்களுக்கு ஒரு பாராட்டுகள், எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணிடலாம். For all the childrens. ஏன்னா லைக் பசங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நானும் வரைவேன். ஆக்சுவலா நான் நல்லாவே வரைவேன். சின்ன வயசுல வந்து கிரிக்கெட்டர்ஸ் உடைய உருவங்கள்லாம் அப்படியே அவங்க ஷார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி வரைஞ்சு அதுக்கு வந்து தனியா பெயிண்டிங் கொடுத்து, அப்புறம் பாரதியார், அப்துல் கலாம் சார், இவங்க எல்லாருமே வந்து தத்ரூபமா நான் அப்படியே வரைஞ்சி வைப்பேன். என்ன ஆச்சு, ஒரு நாள் வந்து எங்க அப்பா வந்து அப்படி பார்க்கும்போது டேபிள்ல ஃபுல்லா பேப்பரா இருந்திருக்குது. என்ன குப்பையா இருக்குன்னு கிழிச்சு போட்டாரு ஒரு கடுப்புல. அன்னில இருந்து எனக்கு ஒரே மைண்ட் ஃபக். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வரைஞ்சிருப்பேன், அதை வந்து இப்படி போட்டாருன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வரையதே நான் விட்டுட்டேன். தென் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணேன், எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் ஏன் வரையதை விட்டேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பசங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஊக்குவிச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல சேர்த்து இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டுகள். நீங்களே கைத்தட்டிக்கலாம். அண்ட் எங்க அப்பாவும் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நானும் ஒரு பிகாசோ ரேஞ்சுக்கு, ஆமா சன் டிவில ஏதாச்சும் வரைஞ்சு நான் அவார்டு வாங்கியிருப்பேன். பட் பரவாயில்ல, மைக்கை பிடிச்சதான் இப்போதைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் எல்லா பேரண்ட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நிறைய மேடையில மைக்க பிடிச்சி சொல்லியிருக்கேன், குழந்தைக்கு முக்கியம் தாலாட்டு, கலைஞனுக்கு முக்கியம் பாராட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது பாராட்ட வேண்டிய நேரம். ஸோ டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவார்டு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் இந்த ஷோ கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.
அவங்களே வந்து அதுக்கும் சேர்த்து ஆங்கர் பண்ணிட்டு போயிட்டாங்க. The award function of the evening. Can I request all the students to kindly assemble down the left hand side? As I call upon your names, please come receive your awards. So today is a wonderful day. இன்னைக்கு இந்த பில்டிங்ல இவ்ளோ crowd நான் first time பார்க்கறேன். It's amazing. எல்லாம் பெரிய clap பண்ணிக்கலாமா? நம்ம போட்ட hard work இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் உங்க பெயிண்டிங்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் உங்க ஒவ்வொரு பேர்கிட்டயும் வந்து அவ்வளோ அழகா நின்னு கேட்டு அவ்வளோ ரசிச்சு பார்த்திருக்காங்க. So chief guest for பெரிய claps. Thank you sir for your I know you are very busy. அதுலயும் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And thank you our founder ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன் சாருக்கு பெரிய கிளாப் போடலாமா? So thank you parents, thank you kids, thank you everyone. So இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சக்சஸா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். So எல்லாருக்குமே இங்க வந்து ஒரு பேரும் இல்ல ஸ்டாஃப்ஸ்ல இருந்து மேனேஜர்ஸ்ல இருந்து எல்லாருமே டீச்சர்ஸ்ல இருந்து எவ்ரி ஒன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு
வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகா கிட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. இந்த அழகுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டுற மாதிரி ஃப்ரேம் பண்ண ராமசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நான் டைம் ரொம்ப எடுக்க விரும்பல, நம்ம ஃபோட்டோகிராஃப்க்கு போயிடலாமா? யா, தேங்க்யூ.